தமிழ் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். எல்லாருமே பார்த்துருப்போம், தமிழ்நாடு முழுக்க பரபரப்பாக மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. போராட்டம் ஏதோ ஷாக் ஆகிட்டாருங்க. என்னடா இது, தமிழகத்தில் போராட்டமா? ஒருவேளை இந்த மும்மொழி கொள்கை எதிர்த்தோ மாநில உரிமைகளுக்காகவோ இல்லை இப்போ இந்த கேஸ் சிலிண்டர் விலைலாம் வந்து அதிகமாகிடுச்சுல அதை எதிர்த்தோ போராட்டம் பண்ணுறாங்கன்னு சொல்லிலாம் நீங்கள் கனவு காண்றாதீங்க. அந்த தமிழகம்லாம் போயிடுச்சு. புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சிஎம்காக தான் இவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டுருக்கு, இவ்வளோ போராட்டங்கள் போயிருக்கு. சரி, யாருங்க போராட்டம் பண்ணுறாங்க, எதுக்குங்க போராட்டம் பண்ணுறான்னு பார்த்தோன்னா, டிவிகே தொண்டர்கள் இன்னைக்கு ரோட்டில் இறங்கி போராட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க தாவிக கொடியோட. எதுக்கு போராட்டம்னா, ஆளுநர் வந்து எங்க அண்ணன் சிஎம் ஆக விடாம தடுக்கிறாரு, எப்படியாவது எங்க அண்ணன் சிஎம் ஆக்குங்கன்னு சொல்லி அவங்க ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தோன்னா காங்கிரஸ் வந்து டிவிகேக்காக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கையில் எடுத்து அவங்களும் ஒரு சைடு போராட்டத்தை எடுக்கிறாங்க. சரி, நீங்கள் காங்கிரஸ் கதைக்கு நான் அப்புறமா வரேன், அவங்க எதுக்கு இந்த போராட்டத்துக்குலாம் குதிச்சிருக்காங்க, ஏன் எதனோட கட்டாயம்காகமா நான் சொல்கிறேன். ஆனால் டிவிகே பற்றி இப்போ நான் சொல்லி ஆகணும். நேற்று வரையுமே விஜய் சிஎம் ஆவதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தாங்கன்னா, திமுக தான் மிகப்பெரிய ஒரு காரணமே. ஸ்டாலின் தான் மிகப்பெரிய ஒரு சதியை பண்ணுறாரு பாருங்க, ஒருத்தர் உயிரவே விட மாட்டாங்க, அவர் சிஎம் ஆகாத வரையும் அவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க, இப்போ ஆகுறதுக்கே அவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணுறாங்கன்ற மாதிரி இந்த டிவிகே தொண்டர்கள் பேசிட்டு இருந்தாங்க. அது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு பேட்டி அறிக்கையில கொடுத்துறாரு. என்ன சொல்லிட்டாருன்னா, எப்பா நீங்க சிஎம் ஆகுதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, இந்த பிரச்சனை பண்ண வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாது, நான் எதிர்கட்சி ரோலை பண்ணதுக்கு நான் ரெடியா இருக்கேன், 4 மடங்கு நான் வந்து செயல்பட போறேன் மக்களுக்காக, அதனால நான் இந்த பிரச்சனைலாம் கொண்டு வர பார்க்கல, நீங்க எல்லாம் பேசி முடிச்சுட்டு ஆளுங்கட்சி வாங்கப்பா, ஆப்போனன்ட் இல்லாம இருக்கிறப்பா அப்படின்ற மாதிரி தான் ஸ்டாலின் இருக்கிறாரு. இப்போ இதை தெரிஞ்சவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, என்ன ஸ்டாலின் அங்கிள் நீங்க கொஞ்சமாவது எனக்கு இடையூறு கொடுக்கணுமே, நீங்க கொடுக்க மாட்டீங்களே, இப்போ நான் யார் மலையை பழி தூக்கி போடுவேன். சரி போவோம், யார் எங்கன்னா சிஎம் ஆக்க விட்றாங்களா எதுவுமே தெரியாது. இப்போ ஸ்டாலின் இல்லைன்னு ஆயிடுச்சு, நடு ரோட்டில் இறங்கி எங்க என்ன சிஎம் ஆக்குங்க, எங்க என்ன சிஎம் ஆக்குங்கன்னு சொல்லிட்டு அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கதை தெரிஞ்ச கதை தான், இவங்களை அப்படியே விடுவோம். இப்போ நம்ம காங்கிரஸோட கதைக்கு வருவோம். செல்வ பெருந்தகை நேற்று பரபரப்பாக ஒரு அறிக்கை வெளியிடுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஆளுநர் வந்து பாஜகவோட கைப்பாவையாக செயல்படுறாரு, இது ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயம், அதனால நாங்கள் என்ன பண்ண போறோம்னா தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கையில் எடுக்க போறோம். அது 1-2 இடங்கள் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்க பெரும்பாலான மாவட்டங்கள் இருக்கக்கூடிய தலைநகரில் இந்த போராட்டத்தை கையில் எடுக்க போறோம்னு சொல்றாங்க. சென்னையில் வந்து அண்ணா நகர் டவர் கிட்ட என்னமோ வந்து இவங்க இந்த அண்ணா சாலையில் இருக்க டவர் கிட்ட வந்து ஒரு போராட்டம் எடுக்கிறாங்க. இப்போ காமெடியான ஒரு விஷயம் என்னன்னா, இது யாருக்காக இவ்வளவு பெரிய போராட்டம் நடக்குதுன்னா விஜய் அவரே ஒரு வார்த்தை பேசல. இப்போ காங்கிரஸ் இப்படி இறங்குறாங்களேன்னா ஒரு கட்டாயம் அவசியம் ஒரு பயம் காங்கிரஸ்க்கு வந்துருச்சு. காங்கிரஸை பொறுத்தவரையுமே எப்படிப்பட்ட ஒரு திமுக கூட்டணியிலேருந்து இருந்துட்டு நீங்கள் வெளியே போனீங்க, அதாவது திமுக கூட்டணியில் இருந்த வரையுமே மக்களுக்காக எதுவுமே செஞ்சதில்லை. இப்போது திமுக சார்பாக ஏதாவது ஒரு போராட்டம் நடக்கும், அது ஒரு வெற்றி அடைவாங்க, மக்களுக்காக நடிவிஷன் பண்ணுவாங்க. காங்கிரஸ் என்ன பண்ணா அப்படியே கூடவே இருந்துட்டு வேலையே செய்யாமல் நல்ல பேரை மட்டும் தட்டிட்டு போயிருந்தாங்க. அதனால இது வரையுமே மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கி டிவி கேட்க போயிருக்காங்க. இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, டிவி கேட்க போனதும் அவங்க ஒழிக்கிறதுக்கு யாருமே கிடையாது, அவங்களுக்காகவே ஒழிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்சியில் போயிட்டு அடடா வேற வழி இல்லை போலியே, நம்மளே தான் உழைச்சாகணும்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கியிருக்காங்க. காங்கிரஸை பொறுத்தவரையுமே கட்சிக்கு போயிட்டு, எப்பா கொஞ்சம் மாற்று வாயை திறந்து பேசுங்கப்பா, இது வந்து ஸ்டாலினோட சதிலாம் கிடையாது, இது வந்து ஆளுநரோட சதி, இது வந்து பிஜேபியோட சதி, கொஞ்சமாவது வாயை திறந்து பேசுங்க, நான் வேற இந்தியா முழுக்கவே திமுகக்கு ஈக்குவலாக பாஜகவை எதிர்க்கிற ஒரே கட்சி நான் தான் பேசி வச்சிருக்கேன், அதனால் தயவு செஞ்சு இப்பெல்லாம் அமைதியாக இருக்காதீங்க, உங்க கூட வர வந்துட்டேன், அப்போ பாருங்க காங்கிரஸும் பாஜக இணைஞ்சு செயல்படுது அப்படிலாம் சொல்லிடுவாங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் வாயை திறந்து பேசுங்கன்னா அங்கிருந்து பாயிண்ட் வரட்டும், நாங்கெல்லாம் வாயை திறந்தோம் எங்க கட்சியே காலி, நீ வேற போப்பா, நம்ம இதை ஸ்டாலினோட சதினே கொண்டு போயிடலான்ற மாதிரி இவங்க அமைதியா இருக்கவோ காங்கிரஸுக்கு அவ்வளவுதான் பயம் வந்துச்சு. இன்னொரு இது இவங்க இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே, சரி நம்மளாவது ஒரு போராட்டத்தை கையில் எடுப்போம்னு சொல்லிட்டு கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காமெடியான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவர் ஒரு போஸ்ட் வந்து கமெண்ட் போடுறாரு. என்னன்னா, ஸ்டாலின் அவர்கள் இது ஒரு நடவடிக்கை எடுக்கணும், அவர் ஒரு கண்டன அறிவிக்கையை தெரிவிக்கணும், ஆளுநருக்கு ஒரு கண்டனத்தை வந்து அவங்க வலிமையாக கொடுக்கணும்ன்ற மாதிரி ஃபெலிக்ஸ் ஜெரால்டு போடுறாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ சிஎம் யாரு? விஜய் அவர்கள். யாருக்கு அகெயின்ஸ்டாக இவ்வளோ விஷயம் நடக்குது பார்த்தோன்னா விஜய்க்கு அகெயின்ஸ்டாக நடக்குது. இதை யார் பண்ணுறா? பாஜக. எனக்கு புரியவே இல்லையே, இதுக்கு எதுக்கு ஸ்டாலின் அவர்கள் குரல் கொடுக்கணும்? நீங்கள் எல்லாரும் எதுக்கு டிவி கேட்க ஓட்டு போட்டீங்க? பாஜக உள்ளே வராமல் தடுக்கணும்னு சொல்லி தான் நீங்கள் டிவி கேட்க ஓட்டு போட்டீங்க. இப்போ டிவி கேக்குள்ள பாஜக வரக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டாலின் போன
சந்தோஷமா? அட என்னடா நடக்குது இங்க? யாருக்கு யாரு சப்போர்ட் பண்ணுன்னு தெரியலையே. ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, கமல்ஹாசன் பேசுறாரு. தெரியுமா அவர் இந்த தப்புங்க இந்த மாதிரி போனதெல்லாம் பேசிட்டு இருந்த நபரு அவரு சொல்றாரு, இந்த மாதிரி நீங்க இப்ப நீங்க இதெல்லாம் தப்பான ஒரு விஷயம், நீங்க வாயை திறந்து பேசுங்க, ஆளுநருக்கு ஸ்ட்ராங்கா ஒரு கண்ணன் அறிக்கை விடுங்கன்ற மாதிரி கமல் பேசுறாரு. அவரு ஆதரவு கொடுக்குறாரு. விசிகா தரப்புல இருந்தும் சொல்றாங்க, இது மாதிரி நீங்க பண்றதுலாம் சட்டத்துக்கு புறம்பானது, மக்களோட தீர்ப்பை நீங்க அவமதிக்கிறீங்கன்ற மாதிரி விசிகா பேசுறாங்க, கம்யூனிஸ்ட் பேசுறாங்க, எங்க டிஎம்கேல இருந்தே பேசுறாங்க. டிஎம்கேல இருந்தே சொல்றாங்க, நாங்க வந்து களத்துக்கு ரெடியா இருக்கிறோம், இந்த மாதிரி நீங்க பண்றது தப்பு, தமிழக அரசுலாம் மீண்டும் பாஜக குழப்பத்தை ஏற்படுத்த பாக்குதுன்னு சொல்லி திமுக பேசுறாங்க. எல்லாருமே பேசுறாங்க. ஏங்க யூடியூபர்ஸ் உட்பட நாங்க உட்பட எல்லாருமே பேசுறோம். விஜய் இன்னைக்கு வரையுமே வாயை திறக்கல. சரி நீங்க வாயை திறக்கல, ஓகே, சரி அட்லீஸ்ட் இந்த எஸ்ஐஆருக்குலாம் சில வீடியோ எல்லாம் போட்டிங்களே, அது மாதிரியான ஒரு வீடியோவையோ இல்ல பேட்டி கொடுக்க நீங்க பயப்படுறீங்க, ஓகே. ஒரு ட்விட்டர்ல நீங்க எப்பவுமே ட்விட்டர் கட்சி தானே, இல்ல ட்விட்டர்ல ஒரு 4 லைனோ எதுவுமே இல்லை. யோசிச்சு பார்த்தோன்னா பயமா இருக்கு. சொந்த பிரச்சனைக்கும் பேச மாட்டாரு, இப்ப சிஎம் ஆகிறதுக்கே பிரச்சனை அதுக்கும் பேச மாட்டாரு. நாளைக்கு தமிழ்நாட்டில் ஒரு கொள்கையை இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இந்த மும்மொழி கொள்கை எல்லாமே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் எப்படிங்க பாஜக எதிர்த்து பேசுவாரு? இது ஒரு பக்கம் இருக்க. இப்போ மிகப்பெரிய பிரச்சனை என்னவா இருக்குன்னா, எப்படியா நான் பில்டப்லாம் கொடுத்துட்டேன், இதுவரை நான் கொடுக்காத பில்டப்பே கிடையாது, நான் தான் சிஎம்னு சொல்லிட்டேன், இப்போ நான் ஜெயிச்சேன், நான் ஒரு பெரும்பான்மையோட நான் ஜெயிக்கல, நான் என்ன பண்றேன்னு தெரியல. போங்க எல்லாரும். விஜய் இப்ப என்ன பண்ணிட்டான்னா, நீ ஒரு 2 கட்சிக்கு போ, நீ 2 கட்சிக்கு போ, எல்லாம் 4 பேரை அமுச்சு விட்டு எப்படியாவது ஒரு 4-5 எம்எல்ஏ நீங்க இழுத்துட்டு வந்துருங்கன்னு சொல்லிட்டு அவர் அமைதியா இருக்காரு, ஒரு வேலை கூட செய்யாம. நிர்மல்குமார் போறாரு, கம்யூனிஸ்ட் கிட்ட போறாரு. கம்யூனிஸ்ட் கிட்ட போயிட்டு எங்களுக்கு ஆதரவு தாங்கன்னு கேட்கிறாரு. சிரிப்பே என்னன்னா, ஒரு ஆர்எஸ்எஸ் காரர் போயிட்டு கம்யூனிஸ்ட் கிட்ட போயிட்டு ஆதரவு தாங்கன்னு கேட்கறது. அப்ப அவர் என்ன பண்ணிருப்பாரு, கம்யூனிஸ்ட்ல இருந்து, வாப்பா உனக்கு காரல் மார்க்ஸ்னா யாருன்னு தெரியுமா, சமத்துவம்னா என்னன்னு தெரியுமா, போய் படிச்சுட்டு வா, டைம் இருந்தா ஆதரவு தெரிவிக்கிறேன்ற மாதிரி அமுச்சு விட்டுருக்காங்க. அடுத்ததான் அருண்ராஜ், அவர் என்ன பண்றாருன்னா, முஸ்லீம் லீக் கட்சி கிட்ட போய் ஆதரவு கேட்கறாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, முந்தானத்து உங்களுக்கு நான் ஆதரவுலாம் தரமாட்டேன், நான் திமுக தான் இருக்க போறேன், நான் ஒரு மத சார்பற்ற கூட்டணியில தான் இருக்க விரும்புறேன், தயவு செஞ்சு ஆதரவு கேட்டு வந்துடாதப்பான்ற மாதிரி அமுச்சு விட்டாங்க. இன்னைக்கும் போயிருக்காங்க, நேத்தே வேணாம்னு சொல்லிட்டு அவங்க அமுச்சிட்டு இருக்காங்க. மறுபடியும் போயிட்டு ஆதரவு கேட்டிருக்காங்க. மறுபடியும் அப்பா நான் நேத்து தானே உனக்கு சொல்லி அமிச்சேன், உனக்கு ஆதரவு தர நான் ரெடியாவே இல்லை, நீ போயிடுப்பான்ற மாதிரி முஸ்லீம் லீக் கட்சி அமுச்சு விட்டுருக்காங்க. இப்போ விஜய்க்கு இருக்கிற ஒரு 2 ஆப்ஷன் என்ன பார்த்தோன்னா, ஒன்று மறு தேர்தலை நோக்கி இது போகணும், இல்லைன்னா எப்படியாவது இந்த இடதுசாரிகள் கட்சி விசிகே கம்யூனிஸ்ட் எல்லாரும் இழுக்கணுன்ற வேலையில தான் ஈடுபட்டு இருக்காங்க. ஒன்றும் யோசிச்சு பாருங்களேன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜய் என்ன பேசினாரு, இந்த திமுக பொல்லாது, இந்த கல்லாப்பெட்டிய கூட்டணியை வச்சுட்டு இந்த மாதிரிலாம் பண்றாரு, இதெல்லாம் கூட்டணே இல்லை, நான் வந்து சிங்கம் தனியா வருவேன்ற மாதிரி பேசுங்க. இப்போ அதே கல்லாப்பெட்டி கூட்டணி கூட தான் நீங்க வந்து எப்பா எனக்கு ஆதரவு தாங்கப்பா ஆதரவு தாங்கவான்னு கேட்குறீங்க. சரி இப்போ சிம்பிளா எப்படியே வச்சுப்போம். ஒன்று இப்போ விசிகா கம்யூனிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்கன்னா, பாதி பேர் கூட்டணியில் என்ன சொல்றாங்கன்னா, திமுக ஆதரவு தெரிவிச்சா நீங்க வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா நாங்க ஆதரவு தரோம் அப்படின்ற மாதிரி இவங்க கூட்டணி கட்சிக்காரங்களாம் சொல்றாங்க. இப்போ விஜய்க்கு இருக்க ஒரு ஆப்ஷன் என்ன பார்த்தோன்னா, இப்போ ஸ்டாலின் கிட்ட வரணும், வந்து கேட்கணும், இந்த மாதிரி உங்க கூட்டணி கட்சியிலேருந்து எங்களுக்கு எம்எல்ஏ தாங்கன்ற மாதிரி கேட்கணும். அவர் கேட்பாரா? அப்படி அவர் வந்து கேட்டு ஸ்டாலின் எம்எல்ஏக்களை அமுச்சு வச்சாலுமே, அப்போ யார் விஜய் வந்து 108 சீட்டுகளை பெற்றாலுமே யாரோட தயவால அவர் சிஎம் ஆவார்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலினோட தயவால தான் அவர் சிஎம் ஆவார். சரிப்பா நான் அப்படிலாம் கேட்க மாட்டேன், நான் ஸ்ட்ரைட்டாகவே விசிகாவும் கம்யூனிஸ்டாக எடுத்துக்கிறேன் நீங்கள் சொன்னீங்கன்னா, ஸ்ட்ரைட்டாகவே விசிகா கம்யூனிஸ்டாக உள்ளே வந்தாலுமே நீங்கள் யார் உழைப்பில் சிஎம் ஆவீங்கன்னா, ஸ்டாலின் அவர்களோட உழைப்பில் தான், திமுகவோட உழைப்பில் தான் நீங்கள் வந்து சிஎம்ஏ ஆவீங்க. எப்படிமா அப்படி அடித்து பேசுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இப்போ விசிகே 4 பெற்றாலும் சரி, இப்போ விசிகே கம்யூனிஸ்ட் இவங்க எல்லாருமே வெற்றி பெற்றதுக்கு காரணமே யாருன்னு பார்த்தோன்னா, இங்கே திமுக தொண்டர்கள் உழைச்சிருக்காங்க. தெருக்கெல்லாம் போயிட்டு வீதி வீதியா இல்லை, இருக்கிற எல்லா மூலை முடுக்கா போயிட்டு கூட்டணி கட்சிக்காக திமுக தொண்டர்கள் அவ்வளோ உழைச்சிருக்காங்க, ஓட்டு கேட்டிருக்காங்க. உதயநிதி ஸ்டாலினே வந்து பல்வேறு கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டர்களோட ஒரு வேட்பாளர்களுக்கெல்லாம் போயிட்டு பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. இப்படி இவங்க வீதி வீதியாக போயிட்டு எல்லா விஷயங்களும் பண்ணி அவங்களை உழைக்க வச்சு நம்பிக்கை கொடுத்து ஜெயிக்க வச்சா, நீங்கள் ஜெயிக்க வச்சுட்டு அப்புறம் கூட்டிகிட்டு போய் நீங்கள் சிஎம் ஆனாலுமே நீங்கள் யார் உழைப்பில் வந்திருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலினோட உழைப்பில் திமுக உழைப்பில் தான் நீங்கள் சிஎம்ஏ ஆயிருக்கீங்க. கடைசி வரையுமே நீங்கள் எப்படி தான் பார்த்தாலுமே கடைசி வரையுமே நீங்கள் வந்து மைனாரிட்டி டிவிக்கே இல்லைனா வந்து திமுகவோட உழைப்பால் வந்து சிஎம் தான் அழைக்கப்படுவீங்க. சரி ஏதோ ஒன்று விடுங்களேன், இப்போ உங்கள் சொந்த பிரச்சனைக்கு நீங்கள் வாய் திறக்கல, அப்போ என்ன சொல்லிட்டீங்கன்னா, அந்த டைமுக்கு அவர் வாய் திறந்தாருன்னா பாருங்க அவர் பிரச்சனைக்கு மட்டும் வாய் திறக்கிறாருன்னு சொல்லுவாங்க மாதிரி அருண்ராஜ் தான் சொன்னார். இப்போ இது நாட்டோட பிரச்சனைங்க, ஒட்டுமொத்த தமிழர்களோட பிரச்சனை, ஒரு சிஎம் ஆக்குலேருந்து இவ்வளோ விஷயம் நடக்குது, இப்பயும் வாய் திறக்க மாட்டாரு. இந்த சினாரியோவை அப்படியே கொஞ்சம் இப்படி நினச்சி பாருங்களேன். இதே இடத்துல இந்த 108 வந்து டிஎம்கே வாங்கியிருந்து ஆளுநர் இதே மாதிரி வேலைகளை பண்ணியிருந்தாங்கன்னா இங்கே நடக்கிற சீனே வேற மாதிரி
பார்த்துருக்கோம். நம்ம நிறைய சட்டமன்ற சபையிலலாம் பார்த்துருக்கோம். ஆளுநர் வெளிநடப்பு செஞ்சு ஓடுவார். அந்த மாதிரி சீனாக நம்ம பார்த்துருப்போம். இது மாதிரி அவங்க கெஞ்சனும் அமைதியாவோ மௌனத்துலையோ இல்லை யாரையா வேற யாரை நீ எனக்காக நீ பேசு எனக்காக நீ பேசலாம் இருந்திருக்க மாட்டாங்க. இன்னதுக்கு இந்த சீனை வேற மாதிரி இருந்திருக்கும். 1-to-1 எதிர்க்க நின்று ஜெயிச்சு எப்படியோ ஒன்று பண்ணியிருப்பாங்க. எதிர்கட்சி கூட்டத்தை கூட்டியிருப்பாங்க. எவ்வளோ வேலைகளை பண்ணியிருப்பாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பிரச்சனை எனக்கு தான், ஆனால் எனக்காக நீ பேசு நீ பேசு நீ பேசுன்ற மாதிரி விஜய் அவர்கள் தொடர்ந்து அமைதியாகவே இருக்கிறாங்க. காங்கிரஸ் துரோகம் பற்றி நம்ம பேசியே ஆகணும். எப்படி இந்த திமுக கூட்டத்திலேருந்து போனீங்க, இவங்களோட அழிவு காலம் வந்து விட்டது. நான் சொல்ல பாஜககாரன் போட்டிருக்காங்க. பாஜக தரப்புலேருந்து சொல்கிறாங்க காங்கிரஸோட அழிவு காலம் வந்துருச்சு. காங்கிரஸ் இல்லாத ஒரு ஆட்சி நாங்கள் கொண்டு வர போகிறோம்னு சொல்கிறாங்க. காங்கிரஸ் இல்லாத ஒரு அணியை கொண்டு வர போகிறோம்னு சொல்கிறாங்க. இது மாநிலத்துக்கு சொல்கிறாங்களோ இல்லை ஒட்டுமொத்த இந்தியா சொல்கிறாங்கன்னு தெரில. ஒட்டுமொத்த இந்தியாவை பற்றி ஒட்டுமொத்த இந்தியா வச்சு பார்த்தோம்னா இந்த திமுக கூட்டணிலேருந்து இவங்க இந்த மாதிரி விலகி போனதுக்கு அப்புறமும் இந்த இந்தியா கூட்டணி இருக்காங்கல்ல, ராகுலை மட்டும் விலக்கிட்டு இவங்க தலைமையில் மிகப்பெரிய ஒரு அணி உருவாக போகுது. இப்போ இன்னொரு சைன் பாஜக சொன்னதில் பார்த்தோன்னா காங்கிரஸ் இல்லாத அணின்றாங்க. இப்போ காங்கிரஸ் எங்கே இருக்குது, டிவிகே கூட இருக்குது. ஒருவேளை ஃப்யூச்சரில் டிவிகேலேருந்து காங்கிரஸை துரத்தி விட்டுட்டு ஏடிஎம்கே உள்ளே கொண்டு வந்துட்டு இறுதியாக காங்கிரஸ் நடுத்தர நிற்குமோ அப்படின்ற ஒரு பயமும் அவங்க பேசுறதுல உங்களுக்கு வந்துருச்சு. பொறுத்திருந்து பார்க்கலாம். வீதி வீதியாக போராட்டம் பண்ணுறாங்க. எதுக்காக பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆளுநர் வந்து வச்சு விளையாடிட்டு இருக்காரு. போ நீ போய் பெரும்பான்மை எடுத்துருவான்றாரு. 112 போறாரு. 113 நீ எதிர ஜெயிச்சா 108 நீ அதை எடுத்துருவான்றாரு. இப்படி பனையூர் அலுவலகத்துக்கும் ஆளுநர் வீட்டுக்கும் நடையா நடந்து பெட்ரோல் செலவெல்லாம் காலி ஆகுதுன்றாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். நடுவில் வந்து 6 எம்எல்ஏக்களை காணும் வர புசியா அந்த பதறாரு. மூஞ்சிலாம் வேர்த்திருச்சு. அப்புறமா அதுக்கு ஒரு தகவலை தெரிவிச்சிட்டாங்க. அவங்க வந்து சொந்த ஊருக்கு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இதுக்காச்சு விஜய் வாயை திறப்பாரா? வாயை திறந்து இது பாஜகவோட சதி, எப்படி நீங்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வர் நான், என்ன எப்படி நீங்க ஆட்சி அமைக்க விடாம பண்றீங்க, இது மாதிரி ஒரு சட்டமே இல்லையேன்னு வாயை திறந்து பேசுவாரா, இல்ல தொடர்ந்து மௌனம் காப்பாரா, இல்ல இதுக்கும் திருப்பி திமுக தான் வந்து ஆதரவு தெரிவிக்கணுமா? இல்ல நீங்க வாய் திறந்து ஓப்பனா கேட்ட கூட பரவாயில்ல. தாவேக்கினர் வாயை திறந்து எனக்கு வந்து புதுசுங்க நான் அரசியல் களத்துக்கு, அன்னைக்கு ஏதோ நான் பாயாசம்னு பேசிட்டேன், இன்னைக்கு தான் எனக்கு தெரியுது அந்த பயம் நடுக்கலாம் எனக்கு தெரியுது, எனக்கு பேச தெரியல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டா கூட தம்பி கொஞ்சம் உட்காருப்பா நான் அண்ணன் இருக்கன்ற மாதிரி இந்த சீனியர்ஸ்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் கொடுக்குற பில்டப் இருக்குதே. ஸோ தொடர்ந்து பார்க்கலாம். இல்லை இன்னும் பார்த்தீங்கன்னா தாவேக்காரர்லாம் போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் சாகுமாரி போராட்டம். சாகுமாரி போராட்டம்னா நீங்கள் அப்படியே தான் போகணும், அல்பாயுஸ்லேயே தான் போகணும். எதுக்கு இந்த சாகுமாரி போராட்டம், எதுக்கு பிரச்சனைன்னு உங்கள் அண்ணனுக்கே தெரில, யார் பிரச்சனை பண்ணுறான்னு தெரியல, சாகுமாரி போராட்டம்னு பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு கட்டத்துக்கு மேலே அப்படியே விஜய் அலுவலகம் எப்படின்னு பார்த்தோன்னா விஜய் வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு 2 பேரும் உழுறானுங்க. உளுந்து தரையை முத்த கொடுத்துட்டு வரானுங்க, கேட்டை முத்த கொடுத்துட்டு வரானுங்க. விஜய் வீட்டுக்கு முன்னாடி போயிட்டு நின்று எங்கள் அண்ணன் சிஎம் ஆனால் நான் என்ன பண்ணுவேன், யாரை கொலை பண்ணுவேனே தெரியாதுன்றாங்க. போச்சுடா, நீங்க சொன்ன மாற்றம் மிகப்பெரிய மாற்றமா இருக்கு. நான் தினமும் ஒரு மாற்றத்தை சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். முதல் நாள் வந்து போக்சோ கைது, 2ஆம் நாள் திருட்டு கேஸில் கைது. இன்னைக்கு பார்த்தோன்னா ஒரு பாத்திர கடை ஊழியரை போயிட்டு தாவேக்கா நிர்வாகிகள்லாம் போயிருக்காங்கன்னு அடிச்சு ஒரு 68,000 பிடிங்கி போயிருக்காங்க. அப்புறம் முசிறி தொகுதியில் இருக்கக்கூடிய விக்னேஷ் எம்எல்ஏ அவரும் என்ன பண்ணியிருக்காரு, லட்சக்கணக்கில் மோசடி செஞ்சிருக்காரு. இப்படி பல்வேறு விஷயங்கள தாவேக்கா தொடர்ந்து மாட்டிகிட்டே இருக்கிறாங்க. என்னென்ன மாற்றங்கள்லாம் வரப்போகுது, ஆட்சி அமைத்துக்கு முன்னாடியே ஒரு தப்பு பண்ணி போய் கேட்டோன்னா நான் வந்து டிவிக்கு தொண்டேன், என்னெல்லாம் நீ ஒன்றும் கேட்கக்கூடாது, நான் யாரும் தெரியும்ல, நான் ஆளுங்கச்சு அப்படி இப்படின்றாங்க. ஒரு ஆட்சி அதிகாரமாக ஒரு அஃபிஷியலாக அவங்க சிஎம் ஆகிட்ட பிறகு அவங்க தொண்டர்கள்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரியல. ஓட்டு போட்ட எல்லாருமே அப்படியே உட்காந்து பாருங்கள், எதை நம்பி விஜய்க்கு ஓட்டு போட்டிங்களோ ஒன்று ஒன்றா அவர் எக்ஸ்போஸ் ஆகிட்டே வருவார். தொடர்ந்து பார்க்கலாம். நாளைக்கு வந்து விசிகேவும் கம்யூனிஸ்டும் தன்னோட நிலைப்பாடை ஒன்று இன்னைக்கு மாலை 6 மணிக்குள்ளே இல்லை நாளைக்கு காலைல சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தொடர்ந்து பார்க்கலாம். ஏதோ ஒன்று யார் ஒழிப்பில் விஜய் வந்து சிஎம் ஆனாலுமே எல்லா கிரெடிட்ஸும் திமுகவுக்கு தான் போய் சேரும். தொடர்ந்து பார்க்கலாம் விஜய் என்ன பண்ண போறான்னு சொல்லி. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.